உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அதோட உண்மையாக நடந்த ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையை 2 அத்தியாயமாக பிரிச்சுக்கலாம். முதல் அத்தியாயம் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குது. ஒரு சின்ன கிராமத்தில் விவசாயம் பார்த்துக்கிட்டு ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க இருந்த ஏரியா எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாம்பு, பல்லி, விஷப்பூச்சிகள் நிறைஞ்ச அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்துச்சு. போதுமான பஸ் வசதியோ நல்ல ஸ்கூலோ ஹாஸ்பிட்டலோ இல்லாத ஒரு ஏரியா அது. ஆனால் அந்த அப்பாவுக்கு தன் குழந்தைகளை பெஸ்ட்டு ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. தன் தோல்லையும் மார்லையும் தூக்கி வளர்த்து மழலை பேச்சு கூட மாறாத தன் 3 வயசு பையனை நல்ல கல்வி கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தன் மனைவியோட சொந்தக்காரங்க வீட்டில் தங்க வச்சு படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அந்த அப்பா. தன் முடிவை தன் மனைவி கிட்ட சொல்லும்போது அந்த அம்மா அதை கேட்டுட்டு கலங்கி போயிடுறாங்க. அம்மாவோட கையை தலையணையாக வச்சு தூங்குற பச்சை பிள்ளைய எப்படி தனியாக இருக்க விடுறதுன்னு நினச்சி துடிச்சு போயிடுறாங்க. பெற்றவங்களாவது அழுது ஆறுதல் தேடிப்பாங்க. ஆனால் அந்த பையன் நிலைமை இருக்கே, பசிச்சா கூட சொல்ல தெரியாத வயசு அது. அப்பாவோட அரவணைப்போ அம்மாவோட அன்போ இல்லாமல் ஏங்கி போயிருப்பான். ஆனால் அந்த அப்பா தன் முடிவில் இருந்து மாறாமல் அந்த பையனை 3 வயசுலேயே படிக்க அனுப்பினார். 1000 சொந்தங்கள் சுற்றி இருந்தாலும் அம்மா மாதிரி அன்பை யாராலும் கொடுக்க முடியாது. அந்த பையனை 8 வயசுலேயே ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சார். அப்படியே காலம் நகர்ந்துச்சு. இப்போது தன் பையனோட பிரிவையே தாங்கிக்க முடியாத அந்த அப்பா தன் 6ஆம் விரலாய் தன் கூடவே இருந்த தன் செல்ல பொண்ணை, தன் அன்பு மகளையும் பிரிய வேண்டிய சூழ்நிலை. ஆமாம், தன் பொண்ணையும் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார் அந்த அப்பா. தன் பையனை போல் சொந்தக்காரங்க வீட்லேயோ ஹாஸ்டல்லையோ சேர்த்து படிக்க வைக்க மனசில்லை. ஏன்னா பொம்பளை பிள்ளையாச்சே. அதனால் அந்த அப்பா டவுனில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட தன் ஏரியாவுக்கு ஸ்கூல் பஸ் அனுப்புமாறு சொல்லி கேட்டார். அந்த பிரின்சிபல் அதுக்கு மறுத்துட்டார். ஆனால் அந்த அப்பா அந்த ஸ்கூலோட பஸ்ஸை அவர் ஏரியாக்கே வர வச்சார். எப்படி தெரியுமா? அவர் பொண்ணோட சேர்த்து இன்னும் 10 குழந்தைங்களுக்கு தானே ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அந்த ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சார். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த பள்ளி கல்வியிலும் திருப்தி இல்லை அந்த அப்பாவுக்கு. காரணம், அவர் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு வேணும்னு எதிர்பார்த்தாரு. தன்னை மாதிரியே அந்த உள்காட்டு ஏரியாவில் இருக்கிற எத்தனை அப்பாக்களுக்கு இதே ஆசை இருக்குன்னு நினச்சாரு. இப்போது வேறு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை. சரியாக 2005 ஒரு முடிவு எடுத்தார். அது வரைக்கும் தான் சம்பாரித்த அத்தனை சொத்துக்களையும் விற்று அந்த பணத்தை வச்சு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே தன் பொண்ணுக்காகவும் தன்னை போலவே பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்காகவும் ஒரு பெரிய கனவை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினார். அதோட விளைவு அந்த அப்பா யாருன்னா, உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே. கடந்த 18 வருஷமாக இந்த கதை உங்களுக்கு தெரியலனாலும் ஹயகிரிவா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி கடந்து வந்த பாதை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கதையில் இதோட முதல் அத்தியாயம் முடியுது. இனி நடக்க போகிறது அத்தியாயம் 2. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து அடிப்படை கல்வி மட்டுமே படித்த ஒரு சாதாரண மனுஷனோட அசாதாரணமான கனவை போல் இப்போது நம்மளோட குழந்தைகளுக்கு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு. வசதி வாய்ப்புகள் கூடி போயிடுச்சு. அதோட தேவையும் அதிகமாகிடுச்சு. பெரும்பாலான பெற்றோர்கள் தம் குழந்தைகளை CBSE பள்ளியில் தான் சேர்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அதுக்கு காரணம் இந்த காலத்து வாழ்க்கை முறைக்கு ஏற்ற கல்வின்னு நினைக்கிறோம். இந்த கனவை அடைய இன்னும் நம்ம ஏரியா குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பஸ்லேயே பயணப்பட வேண்டியிருக்கு. இல்லைனா அந்த காலம் போல் ஹாஸ்டலில் தான் சேர்த்து படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்னும் இருக்குது. அப்படி ரொம்ப நேரம் பயணப்பட்டாலும் தரமான கல்வி கிடைக்கும்னா அது கேள்விக்குறிதான். ஹயகிரிவா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி
ஆரம்பிக்க காரணமாக இருந்த அதே சூழ்நிலை தான் இப்போவும். நம்ம ஏரியா குழந்தைகளுக்கு இங்கேயே தரமான சிபிஎஸ்இ முறை கல்வியை கொடுக்க வேண்டிய நிலை. ஹயகிரிவா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியாகவும் அடுத்த படிநிலையை நோக்கி பெற்றோர்களாகிய தங்களின் ஒத்துழைப்புடன் 2வது அத்தியாயம் தொடங்கும் தருணம் இது.